Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு நம்ம வந்து பெஸ்ட் 2 பெனி ஸ்டாக் பார்க்கலாம் பவர் செக்டாரில். இதுக்கு முன்னாடி பெனி ஸ்டாக்னா என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. எந்த ஸ்டாக் வந்து லெஸ் தேன் 10 ருபீஸ் இல்லை 20 ருபீஸ், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 50 ருபீஸ் ட்ரேட் ஆகிற ஸ்டாக் கூட வந்து பெனி ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது எதோட வேல்யூ வந்து லோ லெவலில், எந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து லோ லெவலில் ட்ரேட் ஆகுதோ அது வந்து பெனி ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு டாப் 2 ஸ்டாக்கை வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கேன். நான் ஏன் பவர் செக்டாரை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த பவர் செக்டாரை வந்து இன்றைக்கி வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. டே பை டே இதோட யூசேஜ் வந்து ரொம்ப தேவைப்படுது. எல்லா இடத்துலையும் இந்த பவர் செக்டார் வந்து தேவைப்படுது, இன்வால்வ் ஆகிருக்கு. ஆக்சுவலி என்னென்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குனால இதோட பவர் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படுது. இவி வருது, எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் வரனால அதனாலேயும் இதோட பவர் செக்டாரோட இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய இடங்களில் பவர் செக்டார் வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால இன்றைக்கி வீடியோவில் பவர் செக்டாரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு செக்டரை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து பெஸ்ட்டு 2 பெனி ஸ்டாக் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கேட்கலாம், எல்லா பெனி ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா பெனி ஸ்டாக்னால் நீங்கள் வந்து லோ வேல்யூவில் இருக்கும், 45 பைசாவில் இருக்கும், 50 பைசா இருக்கும். நீங்கள் அவ்வளோதான் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் ஏறுறதுக்கு ₹1 ஏறுறதுக்கு 1 மாதம் ஆகி போயிடும். சரிங்களா? ஸோ அதை மாதிரி இதெல்லாம் வாங்கக்கூடாது. நீங்கள் என்எஸ்சி சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் டிஃபால்ட்டர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாக்லாம் வந்து ஏறவே ஏறாது. ஸோ நீங்கள் கண்மூடித்தனமாக போய் எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, டிஃப்ரெண்ட் கேட்டகரியை யூஸ் பண்ணி அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 ஸ்டாக்கில் நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ஸ்டாக்கில் நீங்கள் வந்து எது உங்களுக்கு இஷ்டமோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம போகலாம். நம்ம செகண்ட் பார்க்க வேண்டிய ஸ்டாக், பவர் செக்டார் ஸ்டாக் என்ன வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹4.70 இருக்குது. இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து ₹4.70 இருக்குது. ஹை எவ்வளோ போணுச்சுன்னா ₹9 வரையும் போயிருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து பிஇ வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ இதெல்லாம் பார்க்கணுன்னு தேவையில்லை. ஜென்ரலாக பெனி ஸ்டாக்கில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும் தேவையில்லை. பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது புக் வேல்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? பெனி ஸ்டாக்கில் இது ஜென்ரலாக யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் வந்து இதையும் பார்க்குறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கிற தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, இந்த ஸ்டாக்கில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்திங்கன்னா 2000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். லோ எவ்வளோ வரையும் போயிருக்குன்னா ₹1.85 வரையும் போயிருக்கு. லாஸ்ட் இயர் கோவிட் அப்போலாம் பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ ₹1 இருந்துச்சு. நான் அப்போ இந்த ஸ்டாக்கை பார்த்தேன், பட் நான் அனலைஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அப்போ ₹1 இருக்கும்போது நான் 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலே போதும், 10,000 குவான்டிட்டி கிடச்சிருக்கும். நான் ஒரு ₹6 வந்தப்போவே விற்றுருக்கலாம், 60,000 புக் பண்ணியிருக்கலாம். ஒரு 9 மாதத்துலேயே வந்துருச்சு, ₹6 வந்துருச்சு. நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், பட் நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் போயிட்டேன், அனலைஸ் பண்ணாமல் போயிட்டேன். ஸோ இப்போ பார்க்கலாம் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னு நான் சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 4.7 இருக்குது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு பெனி ஸ்டாக்னு எடுத்திங்கன்னா அதில் எஃப்ஐஏ அண்டு டிஐஏ இருக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. சரிங்களா? சொல்ல முடியாது, ஏறும் ஏறாமலையும் போகலாம். ஆனால் எஃப்ஐஏ டிஏ இருக்க ஸ்டாக்கில் நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம். கொஞ்சம் ஏறிக்கிட்டே வரும், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும், டைம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கில் என்ன பாசிட்டிவ் பாயிண்ட்னா, மார்ச் 2021 ஜூன் 2021 வரையும் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா 0.16%லேருந்து 0.28% வரையும் எஃப்ஐஏ அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்குன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோவாக அது மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட். தேர்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 3% வரையும் இதை வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கவனிக்க வேணும். இது வந்து ஒரு தேர்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஜென்ரலாக நீங்கள் எஃப்ஐஏ டிஏஏ நல்லா பார்க்கணும், ப்ளஸ் இதையும் பார்த்துங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கனால இது ஒரு நல்ல ஆப்ஷன் நம்மளுக்கு.
நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இந்த ஸ்டாக்கோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேட்டன் இந்தியா பவர் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ரட்டன் இந்தியா பவர் லிமிடெட்னு சொல்லுவாங்க. எப்படி வேணுமாலும் சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்கோட சேட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 9 ரூபா வரையும் போயிருக்கு. எப்போ போயிருக்கு? 5th ஜூலை வந்து 9 ரூபா டச் பண்ணிவிட்டு இப்போ இறங்கிட்டே வருது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சஜஷன் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து ஒரு 4 ரூபா வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ 4 ரூபா வரையும் வெயிட் பண்ணுங்கள். 4 ரூபாயிலேருந்து ஒரு 2 ரூபா 45 பைசா இதுதான் பை ரேஞ்ச். 2 ரூபா 50 பைசான்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ 4 to 2 ரூபா 50 பைசாக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து மந்த்லி இல்லை வாரம் ஒரு 1000 ரூபா இல்லை 2000 ரூபா இல்லை மாதம் ஒரு 5000 ரூபா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உடனே எல்லா அமௌண்ட்டையும் போட்டுறாதீங்க. ஸோ என்னோட சஜஷன், நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த 4 ரூபாயில் வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஏறுன்னு பார்க்குறேன். இன்கேஸ் 4 ரூபாயை வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்து வந்து 2 ரூபா 50 பைசா வரையும் போகும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து அது வந்து அடுத்து ட்ரேட் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் இப்போதைக்கு இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஒரு 4 ரூபா வரையும் வரட்டும், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்கள் எப்போ வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து எப்போ நீங்கள் செல் பண்ணலான்னா ஒரு 6 ரூபா 50 பைசா வரும்போது நீங்கள் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 6 ரூபா 50 பைசா வந்துருச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க. என்னைக்கு இறங்குற மாதிரி தெரியுதோ அன்னையிலேருந்து நீங்கள் செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்காக 9 ரூபா வரையும் வெயிட் பண்ணாதீங்க. அது ஏறுமான்னு சொல்கிறது டவுட்டு தான். பட் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் 6 ரூபா 50 பைசா கிட்ட வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 6-7 ரூபா இல்லை 8 ரூபா வரையும் கூட போகும். எனக்கு தெரிஞ்சு 8 ரூபா வரையும் கூட போகும். நீங்கள் 6 ரூபாயிலேருந்து அதை வந்து அப்படியே மானிட்டர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ 8 ரூபா நெருங்கிடுச்சுன்னா நீங்கள் ரெடி ஆயிடணும் செல் பண்ணுறதுக்கு. இந்த இதை பிரேக் பண்ணணும். 9 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் ஹோல்டிங்கில் போடலாம். 9 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா அடுத்த டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாயில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த டார்கெட் எங்கே இருக்குது? 12 ரூபாயில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு 6 ரூபா வரையும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரேஞ்ச் வரையும் வெயிட் பண்ணுங்கள். 6 ரூபா 55 பைசா வரையும் வெயிட் பண்ணுங்கள். 6 ரூபா 55 தாண்டிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் கொஞ்சம் 8 ரூபா வரையும் வெயிட் பண்ணுங்கள். 8 ரூபா தாண்டிடுச்சுன்னா 9 ரூபா இருக்கணும். இந்த 9 ரூபா வரும்போது ரெடியாக இருங்க. இந்த இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுக்கும். 12 ரூபா வரையும் போக சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போதைக்கு உள்ள இது சார்ட்டு. இப்போதைக்கு ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டுறாதீங்க. அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம செகண்ட் பார்த்த ஸ்டாக் என்னென்னா ரட்டன் இந்தியா பவர் லிமிடெட். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபா 10 பைசாவில் இருந்துச்சு. இப்போ 4 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது 52 வீக்ஸ் ஐ பார்த்தீங்கன்னா 6.85 ருபீஸ் வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 2 ரூபா வரையும் போயிருக்கு. ஓகேங்களா? அதை அண்டு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2500 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது இந்த பெனி ஸ்டாக்கில். ஸோ இதை மட்டும் பார்த்தா போகிறோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் கம்மியான உள்ள இதில் போயிடாதீங்க, அதிகமாக இருக்கணும். அது மினிமம் 2000 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சாதாரணமாக பென்னி ஸ்டாக்கோட வால்யூம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பார்த்தா இதில் 7 கோடிக்கு மேலே இருந்திருக்கு இந்த பென்னி ஸ்டாக்கோட வால்யூம். பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். இது ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு நான் சொல்லுவேன். 7 கோடி வால்யூம் இருக்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இது ஆவரேஜாக 7 கோடி இருக்குது ஒரு மாதத்துக்கு. பட் ஒரு நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 8 கோடி 9 கோடிலாம் தாண்டி இருக்குது. நான் பார்த்துருக்கேன் இது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். தேர்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ அண்ட் டிஏஏவோட இன்வெஸ்ட்மெண்ட். எஃப்ஐஏ 0.58% வச்சுருக்காங்க. டிஏஏ ரொம்ப ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 35% வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளை மாதிரி ரீட்டைல்ஸ் தான் இதில் அதிகமாக வச்சுருக்காங்க. ரீட்டைலர்ஸ் பார்த்திங்கன்னா 36% வரையும் இதை வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக ஏறும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்டு இன்னொன்று என்னென்னா சாதாரணமாக பெனி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா அதோட நெட் ப்ராஃபிட் வந்து மைனஸில் இருக்கும். பட் இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவில் வந்துருச்சு. லாஸ்ட்டு 5 இயர்ஸாக மைனஸில் இருந்தது. 2021 பாசிட்டிவ்க்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் வந்துருச்சுனாலே இது வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு நீங்கள் கம்மி விலையில் கிடைக்கிது. உங்களுக்கு நல்ல ஆப்ஷன். நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது மல்டி பேக்கராக வரும். 80 ரூபா வரையும் கூட போகும். ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். பட் இது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக். பென்னி ஸ்டாக்கில் இது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதோட நெட் ப்ராஃபிட் பாருங்கள் பாசிட்டிவில் மாறி இருக்குது. ஸோ இதனால தான் ரீட்டைலர்ஸ் அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா
ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் லிமிடெட் அல்லது ஜேபி பவர்னு கூட சொல்லலாம். இதுதான் இந்த ஸ்டாக்கோட நேமு. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சுருக்கேன். ஏன்னா இதோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப் ட்ரெண்ட் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இப்போதைக்கு ட்ரெண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூட்டர்ன் எடுத்திருக்கு. ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஃபஸ்ட்டு இடத்துல வச்சுருக்கேன், ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் லிமிடெட். இதோட சேட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு ₹6.85 வரையும் போயிட்டு இப்போ கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஆனால் நான் இப்போ ரீசெண்டாக சேட்டை செக் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் கொடுத்துருச்சு. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல க்ரீன் கலர் தெரியுதா, இந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இனிமேல் அப் ட்ரெண்ட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ₹6.50 வரை நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ₹9 வரையும் கண்டிப்பாக போகும். ₹9 வரையும் எனக்கு நல்ல எதிர்பார்க்குறேன், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் வந்து எதுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா ₹2.50 மேலே ஒரு ₹4 கீழே இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ ₹4.10 இருக்குது, பரவாயில்ல, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்னும் 2-3 நாளில் பாருங்கள் இது ட்ரெண்ட் எப்படி மாறுதுன்னு. அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. சிஸ்டமேட்டிக் மெத்தடில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. வாரம் 1000 இல்லை மாதம் 5000 அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வாங்கி போடுங்க. வாங்கி போட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த ஜேபி பவர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் நம்பி இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். இப்போதைக்கு ₹4 இருக்குது, நீங்கள் கவலைப்படாமல் வாங்கி போடுங்க. இன்கேஸ் இறங்குனாலும் கவலைப்படாதீங்க, ஹோல்டிங்கில் போடுங்க. உடனே விற்றுறாதீங்க, லாஸை விற்றுறாதீங்க. கொஞ்சம் இறங்குனோடனே மறுபடியும் இங்கே போய் கொஞ்சம் வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 650 வரையும் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்த 2 பெஸ்ட்டு பவர் செக்டரில் 2 பெஸ்ட்டு பென்னி ஸ்டாக்ஸ். ஸோ இதில் ஜெயபிரகாஷோட பை ரேஞ்ச் 3.40 4.80 வரை என்னோட பை ரேஞ்ச். அண்டு என்னோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.60 8.80 வரையும் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ராட்டன் இந்தியா பவர் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 4.80 கரண்ட் ப்ரைஸில் இருக்குது. பை ரேஞ்ச் 2.50 4.30 வரையும் கொடுத்துருக்கேன் பை ரேஞ்சு. இதுக்குள்ளே நீங்கள் வாங்க, ₹4.30 இருக்கிற வரையும் வாங்கிட்டே வாங்க. ₹4.30 மேலே போனாலும் பரவாயில்ல, வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ₹8 வரையும் போகும். இதோட டார்கெட் ₹8.10 ₹9.10 வரையும் நான் கொடுத்துருக்கேன் டார்கெட்டு. ஸோ ₹9 வரையும் வெயிட் பண்ணுங்கள், இல்லை ₹8 வரையும் வெயிட் பண்ணுங்கள். ரெடியாக இருங்க. என்னைக்காவது மார்க்கெட் யூட்டர்ன் அடிச்சா கண்ணை மூடிட்டு விற்றுருங்க. இல்லை 2 நாளில் மறுபடியும் யூட்டர்ன் அடித்து மறுபடியும் ₹9 தொட்டுலாம் நினைக்காதீங்க. பென்னி ஸ்டாக்கில் அப்படிலாம் கிடையாது. ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க, பையர்ஸ் ஒருத்தங்க கூட இருக்க மாட்டான், வாங்குறதுக்கு ஆளே இருக்காது. அந்த மாதிரி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி லோயர் செக்யூரிட்டி அடிச்சுக்கிட்டே வரும். இந்த மாதிரி பெனி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருப்பாங்க, செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட் அடிச்சுக்கிட்டே மேலே போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும். இதோட ஹோல்டிங் பீரியட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6 to 12 months. நீங்கள் ஒரு 8 மாதம் ஹோல்டிங்கில் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து காசு இருக்குன்னு சொல்லிட்டு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க. மாதம் ₹5000 போடுங்க, இல்லை வாரம் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு பட்ஜெட் தகுந்தாப்புல இதில் ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இப்போதைக்கு பென்னி ஸ்டாக்னா என்ன, அதை எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க பென்னி ஸ்டாக் என்ன பவர் செக்டரில் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ எல்லா ஸ்டாக்லையும் நீங்கள் கண் மூடிட்டு வாங்கிடாதீங்க. சஜஷன் ரெக்கமெண்டில் யார் யார் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டாக்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு இந்த 2 ஸ்டாக்கையும் கொடுத்துருக்கேன் பவர் செக்டரில். இன்னொரு செக்டரை உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த செக்டரில் எது பெஸ்ட்டு பென்னி ஸ்டாக்ஸ்னு. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பாய் பாய்.